தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெரோதாவோட கைட் அப்ளிகேஷனில் வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி நம்ம ஒரு கம்பெனியை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற பேஜுக்கு போகும். அதில் உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இப்போ நான் ஜெரோதாவோட கைட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வாட்ச் அப்படின்னு இருக்கும். அதில் கீழே ஒரு கார்னரில் ஒரு ஏரோ ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டி 50 மற்றும் நிஃப்டி பேங்கோட அந்த கிராஃப் 52 வீக் கிராஃப் வந்து அதில் ஷோ பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50யோட ப்ரைஸ் மற்றும் நிஃப்டி பேங்கோட ப்ரைஸ் அதில் இப்போ கரண்ட் ப்ரைஸ் இருக்கும். இப்போது மார்க்கெட் வந்து ஆஃபாக இருக்கிறதுனால கீழே வந்து பர்சன்டேஜ் இல்லை மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா எவ்வளோ மேலே போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஷோ ஆகலை. மார்க்கெட் வந்து ஆனில் இருந்தது அப்படின்னா இது வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட்ஸில் ஈக்விட்டியில் எவ்வளோ ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க, கமாடிட்டியில் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ இப்போ நம்ம அந்த டாபிக் உள்ளே போக வேணாம். கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு 5 வாட்ச் லிஸ்ட் இருக்கும். இந்த வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியாக சர்ச் பண்ணி உள்ளே போய் பார்க்காம மொத்தமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வகையான கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 வகையான கம்பெனியும் ஒரே பேஜில் இன்றைக்கி எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்ச் லிஸ்ட் வந்து ஜெரோதாவில் வந்து உங்களுக்கு 5 வாட்ச் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் செக்டார் வைஸாக பிரித்து நீங்கள் வந்து கம்பெனி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணமாக வாட்ச் லிஸ்ட் 1ல் வந்து ஐடி செக்டார், வாட்ச் லிஸ்ட் 2ல் வந்து பேங்க் செக்டார், வாட்ச் லிஸ்ட் 3ல் வந்து ஆட்டோ செக்டார், வாட்ச் லிஸ்ட் 4ல் வந்து ஃபார்மா செக்டார், இந்த மாதிரி 5 வாட்ச் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 5 வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து செக்டார் வைஸ் வந்து பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு செக்டாரான ஸ்டாக்கை ஒவ்வொரு வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தோன்னே ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? எளிமையாக இருக்குங்கிறதுக்காக இந்த வாட்ச் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது வாட்ச் லிஸ்ட் 1ல் நம்ம ஐடி செக்டார் நம்ம வந்து ஏதாவது ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்ஃபோசிஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் 1ல் வந்து அந்த இன்ஃபோசிஸ் ஆட் ஆயிரும். ஸோ நம்ம இன்னொரு கம்பெனியை நம்ம ஆட் பண்ணுவோம். மேலே சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டிசிஎஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். டிசிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வாரத்தில் என்எஸ்சிலேருந்து ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். இப்போ இன்னொரு கம்பெனி ஏதாவது நம்ம ஒன்று ஆட் பண்ணுவோம். விப்ரோன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வரும். ஸோ அதை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விப்ரோவும் வாட்ச் லிஸ்ட் 1ல் ஆட் ஆயிரும். இந்த வாட்ச் லிஸ்ட் 1 அப்படிங்கிறதுக்கு நான் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். அதாவது இது வந்து எல்லாமே ஐடி செக்டார் தானே. ஸோ நான் இது வந்து ஐடி செக்டார் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனியை அப்படியே வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நேம் அப்படிங்கிறதுல எடிட் இருக்கும். அதில் போயிட்டு ஐடி செக்டார் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வாட்ச் லிஸ்ட் 1 அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல ஐடி செக்டார் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போது வாட்ச் லிஸ்ட் 2வை கிளிக் பண்ணுங்கள். நான் வாட்ச் லிஸ்ட் 2ல் பேங்க் செக்டார் நான் ஆட் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போது பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு 3 ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ணுவோம். உதாரணமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஆட் ஆயிரும். ஸோ இன்னும் ஏதாவது ஒரு 2 நம்ம ஆட் பண்ணுவோம். ஆக்சிஸ் பேங்க் ஆட் பண்ணுவோம். ஆக்சிஸ் பேங்க். நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஐ நம்ம ஆட் பண்ணுவோம். எஸ்பிஐ ஆட் பண்ணுவோம். ஸோ 3 பேங்க் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாட்ச் லிஸ்ட் 2வை நான் பேங்க் செக்டார் அப்படின்னு நான் நேம் மாற்றணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனியை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் ஆனோடனே எடிட் வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு நம்ம பேங்க் செக்டார் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம்.
ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல மேலே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் செக்டார் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ முன்னாடி வந்து ஐடி செக்டாரில் 3 ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ பேங்க் செக்டார். அதே போல் வாட்ச் லிஸ்ட் 3ல் வந்து ஆட்டோ செக்டாரில் நம்ம வந்து மாருதி, டிவிஎஸ், பஜாஜ், டாடா மோட்டார்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எந்த கம்பெனியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் வாட்ச் லிஸ்ட் 4ல் ஏதாவது வந்து நம்ம ஃபார்மா செக்டார், வாட்ச் லிஸ்ட் 5ல் வந்து ஏதாவது வேறு ஏதாவது ஒரு செக்டார் அதர் செக்டார் நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பெனி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்கும் போது, அதாவது ஆனில் இருக்கும்போது 9:15லேருந்து 3:30க்குள்ளே ஓப்பனில் இருக்கும் போது நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா அதுலேயே எடுத்த உடனே மேலேயே வந்து உங்களுக்கு அது இப்போ என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு, மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணாவே பை அண்ட் செல் உங்களால் இங்கேருந்தே பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த கம்பெனியை போய் நீங்கள் சர்ச்சில் போய் தேடிக்கிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாவே அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். கிளிக் பண்ணிங்கன்னா பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா இல்லை வந்து சார்ட் எதுவும் வியூ பண்ணணுமா, அதே போல் ஜிடிடிஆர் க்ரியேட் பண்ணணுமா, இல்லை அதோட மார்க்கெட் டெப்த்து வந்து ஜெரோதாவில் வந்து 20 டெப்த் வரையும் கொடுக்குறாங்க. மற்ற ப்ரோக்கர்ஸ் எல்லாமே 5 டெப்த் வரையும் தான் கொடுப்பாங்க. ஜெரோதாவில் இந்த ஃபியூச்சர்ஸ் அடிஷ்னலாக இருக்குது. அதாவது 20 டெப்த் வரையும் யார் யார் வாங்குறாங்க விற்கிறாங்க, எவ்வளோ ப்ரைஸ்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அது கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் இங்கேருந்தே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். இங்கே லாஸ்ட்டாக ஆப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்பை பற்றின ஃபண்டமெண்டல் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போ வந்துருச்சு பாருங்கள் இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபோசிஸை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு பாருங்கள். கிராஃப் 52 வீக் ஹை, லோ, அதே போல் 1M ரிட்டர்ன், 1 இயரோட ரிட்டர்ன் எல்லாமே கிடச்சிருச்சு. அதோட பிஇ ரேஷியோ, பிபி, டிவிடெண்ட் எல்டு, செக்டார் டிவை, செக்டார் வந்து பிபி, செக்டார் வந்து பிஇ அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதிலே கிடச்சிருச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின டிவிடெண்ட் அட்ராஸ்காட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. மேலே இப்போ சமீபத்தில் ஏதாவது வந்து இன்ஃபோசிஸை பற்றின ஈவெண்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத அந்த ஈவெண்ட்ஸில் போய் பார்த்துக்கலாம். ஸ்மால் கேஸ், அதாவது நீங்கள் எதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா இருந்தாலும் இங்கேருந்தே நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதை பற்றின நியூஸ் எதுவும் வேணும்னாலும் லாஸ்ட்டாக நியூஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின நியூஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கம்பெனியோட வந்து ஸ்டாக்கை வந்து ஈஸியாக சிங்கிள் கிளிக்கில் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை ஜெரோதாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னா என்ன, வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி ஒரு கம்பெனியோட ஷேரை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.